அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பதிவுகள் பார்க்க போறோம். முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம், சில மது பிரியர்களுக்காக மீண்டு விட்டான் வீரன். இது என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்றேன். இது எதுக்காக நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, அதிமுக இத பெரிய ஒரு விஷயமா வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம அந்த வீடியோக்குள்ள பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 லட்சியம் அதில் 2 நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு. இத பத்தி நம்ம பேசப் போறோம். திமுகவுல அடுத்தடுத்து அடி வாங்கும் பெருந்தலைகள். அது யாரு? ஸ்டாலினே ஒருத்தர நேத்து போட்டு அறிவாலயத்தில தாக்கியிருக்காரு. மிகப்பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு அறிவாலயத்தில. அத பத்தி நம்ம வீடியோல பேசுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு லைக்க பண்ணிருங்க. மறக்காம ஒரு கமெண்ட்ட குடுத்துருங்க. வீடியோவுக்கு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறிப்பான விஷயம் நான் சொல்லிர்றேன். பரந்தூர் மக்களுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இறங்கி எந்த அளவுக்கு போனாரு. முதல் அரசியல் பயணமே அங்க தான் தொடங்குச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பரந்தூர் மக்கள் இதை கொண்டாடுற விதமா மிகப்பெரிய அளவுல மத்திய அரசை நம்மளுடைய முதல்வர் எதிர்க்கிறாரு. இருந்தாலும் கூட பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத அறிஞ்ச மக்கள், ஏகனாபுரம் மக்கள் அந்த ஒரு ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேரே வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. எங்கேயோ இருக்கிற அந்த கடைக்கோடியில இருக்கிற கிராமத்து மக்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பேரை அந்த சாலைக்கு சூட்டியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மக்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு நல்லதா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ரைட்டு. இப்ப அடுத்து நேத்து பார்த்தீங்கன்னா, நேத்துலேருந்து நயினார் அவர்கள் 2 பக்கம் மத்தளத்துக்காவது 2 பக்கம் தான் இடி. நயினாருக்கு நேத்து 4 பக்கமும் இடின்ற மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து அவருக்கு இடி வந்துருச்சு. சொந்த கட்சியிலேருந்தே சூனியம் வச்சுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழிசையா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் வந்து பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னமும் கூட. இதுக்கு முன்னால பாஜகல இருந்த அண்ணாமலை அவர்கள் மிகவும் கடுமையான விதத்தில் நீங்கலாம் சோபா அம்மா கால்ல போய் விழுகணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கூட்டணி கட்சியில இருக்கிற விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாயந்தரம் ஒரு மிகப்பெரிய பதிவு ஒண்ணு போடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, "நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்றவன் கிடையாது. எனக்கும் சோபாமா அம்மா மாதிரி தான். நான் தாயையும், தாய் மொழியவும் மதிக்கிறவன். நான் இந்த மாரிலாம் பேசுற ஆள் கிடையாது. நான் பொதுவா தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வீடியோ பதிவ எடுத்து போட்டு இன்னைக்கு நெறைய பேர் அவருக்கு பதிலடி குடுக்குற விதமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன அந்த பொய்ய யாருமே வந்து நம்புறதா இல்ல. ஏன்னா, அவர் சொன்னது என்ன ஏது? எப்படி திமுகவ சொன்னா நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் சொல்ற மாரி, திமுகவ சொன்னா எதுக்குப்பா நயினாருக்கு கோவம் வருது? ஒருவேளை எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்களோ! அப்டின்ற மாரி தான் இருக்கு. ரைட்டு. அதான் உண்மை. எப்பேர்ப்பட்ட இதா இருந்தாலும் அதுதானே உண்மைன்ற மாரி ஆயிப்போச்சு. ரைட். இப்ப நம்ம திமுகவுக்கு வருவோம். அறிவாலயத்தில பார்த்தீங்கன்னா, நேத்து மிகப்பெரிய அளவுல ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு பதவி நம்ம குடுத்தே ஆகணும். கட்சிய அடிமட்டத்திலருந்து வலுப்படுத்தணும். இன்னும் பெருந்தலைகள்லாம் வந்து கட்சிக்கு அடிமட்டத்தில இருக்கும்போது, எப்படிப்பா அஸ்திவாரம் வந்து ரொம்ப வயசாயிருச்சுப்பா, அஸ்திவாரத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறக்குங்கப்பான்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் வந்து அறிவாலயத்தில 16 பேர் கொண்ட குழுக்கள் மூலியமா பேசியிருக்கிறாப்ல. பேசியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதுல பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்துக்கு கைய வச்சுட்டாங்க. வேலூர் மாவட்டம்னா யாரு? நம்மளுடைய திமுகவுடைய பொதுச் செயலாளரான முன்னாள் பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்களுடைய தொகுதியில வர்ற காட்பாடி அவரோடது. அந்த இடத்துக்கு என்னப்பா பிளான் பண்ணியிருக்கீங்க? ஐயாவ தூக்கிட்டீங்களா? ரொம்ப வயசாகி போச்சு தலன்டாப்லன்னு சொன்னோனே, துரைமுருகனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில பாதி வரைக்கும் உள்ள போயிட்டு யாருமே கூப்பிட வரலன்னோனே பொசுக்குன்னு கோவப்பட்டுட்டு போனவரு, இன்னைக்கு இந்த மாரி சொன்னா சும்மா இருப்பாரான்னு சொல்லிட்டு ஸ்டாலினே நேருக்கு நேரா, "என்னப்பா தம்பி, நாங்கலாம் உங்க அப்பா காலத்து ஆளு தெரியும்ல. நீ வேற வந்து என்னப்பா வேலூர்ல வந்து மாற்றம் பண்ண போறேன்ற. சின்ன பசங்கன்னா வரட்டும், நாளைக்கு வரட்டும். அதுக்காக நீ பெருந்தலைய தூக்கிருவியா? என்னைய தூக்கிட்டு நீ வேலூர்ல நிப்பாட்டிற முடியுமா உன்னோட ஆள? அப்படி நீ நிப்பாட்டினா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பனா?" அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காராம். உடனடியா இது வந்து மிகப்பெரிய பிரளயம் ஆயிருக்கு. உடனடியா கார் எடுப்பா டிரைவருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்லயாம். அப்புறம் அங்க இருந்த சில பெருந்தலைகள்லாம் கூப்பிட்டு, "இருங்கண்ணே நம்ம பேசுவோம். அண்ணன் தெரியாம சொல்லிட்டாப்ல. நம்மளையெல்லாம் தூக்கிட்டு அவரால கட்சி நடத்திட முடியுமாண்ணே? என்னண்ணே நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சைடு வாக்குல வேற ஸ்டாலின் அவர்களை தாக்கியிருக்கிற ஒரு பேச்சு. இதெல்லாம் அமைதியா ஒதுங்கி நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி, "அவ்வளோதான்டா இன்னைக்கு கட்சிய முடிச்சு விட்டுருவாய்ங்க இவங்கலாம் சேர்ந்துன்னு" சொல்லிட்டு மனசு நொந்திருக்காப்ல. பாருங்க அந்த மாரி விஷயங்கள் நேத்து அறிவாலயத்துல நடந்திருக்கு. ஆனா பாருங்க யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் வெளியில வந்த கசிஞ்ச தகவல் தான் இதெல்லாம். இதுக்கு இன்னும் என்ன நடந்திருக்கோ, இல்ல இத எவ்வளோ தூரம் இறங்கி பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல. ரைட்டு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த வீரன் மற்றும் சில வகையான பிராந்திகள் இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து நம்மளுடைய தமிழக அரசு முந்தா நேத்து ஒரு மிகப்பெரிய தடை ஒண்ணு போட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த உணவுத்துறையோட வழங்கப்படுற அந்த எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு இந்த பிராந்திகள்ல ஏதோ நிறமூட்டும் நிறமிகள்லாம் வந்து கலக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம். இத பத்தி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா இருக்கிற எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. "அண்ணே என்னண்ணே இந்த மாரி இதெல்லாம் தயாரிக்கிறாங்களாம்.
என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா நான் சாப்பிடுறதில்ல. அதனால எனக்கு இத பத்தி தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா கிளம்பிட்டாப்புல பத்திரிக்கையாளர் சந்திப்புல. ஆனா பாருங்க நேத்து நைட்டு யோசிச்சிருக்காப்புல. நம்மட்ட இப்படி கேள்வி கேட்டாங்களே! நம்ம இப்படி சொல்ட்டோமேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. உடனடியா போடுறா பதிவுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறாப்புல. என்னன்னா, "அது எப்படிப்பா நீக்குன 24 மணி நேரத்தில திரும்ப நீங்க அனுமதி குடுப்பீங்க? என்ன காரணம்? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உணவு வழங்கல் துறைட்ட அந்த ஒரு துறை ரீதியா அதாவது மதுபான ஆலைத்துறைனா அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து, "இந்த நிறமி தான் இதுக்கானது. இதுக்கானத தான் இத கலக்குறோம். நாங்க ஒண்ணும் கூடலாம் கலக்கல. அப்படிலாம் கலந்திருந்தா இந்நேரம் எல்லாருமே போய் சேர்ந்திருப்பாங்கன்னு" சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்ட உடனே, ரைட்டு இப்போ நீங்க தயாரிச்சிருக்கிற வரைக்கும் முடிச்சிருங்க. இனிமேல் நீங்க தயாரிப்ப குறைங்கன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய அரசாணையே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதன்படி தான் அந்த இருக்கிற அந்த செஞ்சு வச்சிருக்கிற அந்த பாட்டில்ஸ்கள மற்றும் விநியோகம் பண்றதுக்கு ஒரு உத்தரவையும் குடுத்துருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். இது தெரியாத எடப்பாடி அவர்கள், "ஐயய்யோ! வட போச்சே!" அப்படின்ற மாரி காமெடிலாம் வேற பண்ணியிருக்காரு. சரி அப்படியே இங்கிட்டு வருவோம். அப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 நிச்சயம், அதில 2 லட்சியம் அப்படின்னு சொன்னதுல, முதல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன். நம்மளுடைய முதல்வர் அவரோட டேபிள்ல இன்னைக்கு 3 பேருடைய ஃபைல்கள் வந்து ரெடியா இருக்கு. அதில யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபைல் ஒண்ணு வந்திருக்கு. இப்பலாம் நம்மலாம் நெனச்சிட்டு இருப்போம், எப்படி ஆகஸ்ட் 21 ஏவா வேலு கைதாயிருவாரு. ஆகஸ்ட் 31 கே.என். நேரு கைதாயிருவாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செந்தில் பாலாஜி எப்படியாவது எப்பயா உள்ள போறாரா அப்படின்னு நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப யாரு தான் முதல்ல உள்ள போவான்னு சொல்லும்போது, நான் வரேன், நீ வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் போட்டிக்கு வந்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி, 2வது பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு, 3வதா இருக்கிற நபர் தான் யாருமே எதிர்பார்க்காத அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். எதுக்காக இவர் வர்றார் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளியோட கூட்டமைப்புல அரசகுமார்ன்னு ஒருத்தர் உள்ள இருக்காப்புல. கிட்டத்தட்ட ரூ. 100,00,00,000 மேல ஆட்டைய போடுறதா சொல்லி, அவர வந்து இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இதுல இவர்ட்ட எடுத்த தனிப்பட்ட விசாரணையில, அன்பில் மகேஷ் அவர்களுடைய பொய்யான அந்த அன்பில் மகேஷ் அவர் பொய்யாமொழியுடைய பேரை ஒரு 3 வாட்டி சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து இறக்கியிருக்காப்புல. விசாரணை ஒவ்வொரு தடவையும் கொண்டுட்டு போய் நிப்பாட்டுற இடம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணையில மிகப்பெரிய அளவுல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்ப அன்பில் மகேஷ் அவர்களை எப்ப வேணாலும் காவல்துறை விசாரணைக்கு தூக்கலாம். ஏன்னா, ஆல்ரெடி ஒரு கைதி கிட்ட இருந்து விஷயம் வந்திருக்கு. இவர் இதுக்காகவே தனிப்பட்ட அலுவலகம்லாம் வச்சு நடத்தியிருக்காருன்ற ஒரு விஷயம். அப்ப இன்னும் எத்தன கோடி ஆட்டைய போட்டிருப்பாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ராஜமோகன் அவர்கள் சொன்ன மாதிரி பள்ளி கல்வித்துறை அப்படின்றதுல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு. பிள்ளைங்களுக்கு குடுக்குற சீருடை, பாடப்புத்தகம், மிதிவண்டி, லேப்டாப் எல்லாத்துலயுமே வந்து இறங்கி ஊழல் நடந்திருக்கு. அப்ப அன்பில் மகேஷ் எப்ப வேணாலும் கைதாகலாம். 2வது செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிய பொறுத்தவரைக்கும் 1 வழக்கா, 2 வழக்கா நீண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ்ல இருக்கிறாப்ல. அடுத்து 3வதா யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேகர் பாபு தான். இன்னைக்கு அறநிலையத்துறைய இறங்கி கலக்கிக்கிட்டு இருக்கிற ரமேஷ் அவர்கள் ஒவ்வொரு விஷயமா வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காரு. கோயில்ல நகைகள் மாயமானது, கோயில் நிலத்த ஆட்டைய போடுறது, இவ்ளோ விஷயமும் இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் மேல இருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, சில வழக்குகளை சேர்க்கிறதா இருக்காங்க. அப்ப சேகர் பாபு, "இன்னும் வெயிட் பண்ணுங்க. நீங்கலாம் பாட்டுக்கு கிளம்பிறாதீங்க. ஏவா வேலு, கே.என். நேருவெல்லாம் வந்து கேட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்றேன். எதுக்காக அப்படின்னா, இப்ப தான் வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேத்து இன்னும் 100 நாள் வந்து கம்ப்ளீட் ஆகல. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளேயும்லாம் இவங்களெல்லாம் தூக்கி போட்டா நம்மள எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லாம போயிரும். மேடைகள்ல பேசுறதுக்கு ஆளே இல்லாம போயிரும். அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. அதனால எப்படினாலும் கைது பண்ண போறவங்க தான். கேஸ் பதியிறதே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, அரசு அதிகாரிகளை மாத்திக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையினர பணியிட மாற்றம் பண்றாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல தொடர்ந்து தொடர்ந்து இருக்கும்போது, அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்னு எஃப்ஐஆர் அப்படின்ற தப்பான விஷயமா போய், ஈஸியா அவங்களுக்கு ஜாமீன், முன்ஜாமீன் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருது. அதனால முதல்ல அஸ்திவாரத்த சரிப்பட்ட வரையில போடணும் அப்படின்றது தான் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒரு கணக்கு. ரைட்டா? இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எடப்பாடி தொகுதி இத நம்ம சொல்லியே ஆகணும். அதிமுகவுடைய எடப்பாடி தொகுதியில நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அருண்குமார் அவர்கள் வேட்பாளரா நின்றுப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு அவரோட சொத்து பிரச்சனை, அப்புறம் காணாம போயிட்டாரு. வீட்டுக்கு நைட் முழுக்க வரலங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துலாம் போயிருக்கும். அப்புறம் அவங்களுடைய மனைவிய கூட்டிட்டு வந்து, "ஐயோ! அண்ணன் தான் எங்கேயோ போயிட்டாப்ல. இவங்களுக்கு அது சொத்து பிரச்சனை சரியா இருக்கும். இவங்கள யாருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுக்குள்ளேயும் ஏதோ குளறுபடி வந்து ஒரு மிகப்பெரிய குளறுபடியா இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கை நழுவிட்டாரு. எடப்பாடிட்ட காசு வாங்குனாரா? இல்ல எடப்பாடி தூக்கிட்டு போயிட்டாரா? ஸ்டாலின் தூக்கிட்டு போயிட்டாரான்னு சொல்லி மிகப்பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். கடைசியில பாருங்க, நான் மறுநாள் காலையில நான் எங்கேயும் தூக்கிட்டு போலப்பா, நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கையாட்டிட்டு வந்துட்டு, வேற கட்சியில போய் இணையறாரு. இதுக்கப்புறம் அவருக்கும் எடப்பாடிக்கும் ரொம்ப நெருங்கிய சொந்தமாம்ல. இது நமக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்மளுடைய தொலைக்காட்சி சின்னத்த அங்க நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஆதரிச்சிருப்பாரு. இப்ப பாருங்க, அந்த அருண்குமார் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நேத்து போயிட்டு ஏடிஎம்கேல இணைஞ்சிருக்காப்ல. எப்படியும் பூனைக்குட்டி வெளிய வந்துருச்சு தானே அப்படின்னு சொல்ற மாரி. ஏன்னா, இனத்தோட தானே சேரும். ஏன்னா 2 பேருமே வந்து மிக நெருங்கிய சொந்தங்கள் அப்படின்ற விஷயம் வெளியில வந்திருக்கு. நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு துரோகம் நடந்திருக்கு எடப்பாடியில.
இத நம்ம வந்து மறக்க முடியாது. வேற வழி இல்ல. போயிட்டு போட்டும். இது என்னத்த அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரைட். இப்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லிர்றேன் மக்களே. இது வந்து எங்களுடைய அனுபவம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் பைசா வசூல் சேல்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல சுதந்திர தினம்னு ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. நாங்க பட்டத நான் சொல்லிர்றேன். அ நாங்க சும்மா போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடைகள்ல கூட்டமா இருக்குதே, நம்மளும் என்னத்தையாவது வாங்குவோமேன்னு ஆசை யார விட்டுச்சுன்னு சொல்லி உள்ள போயிட்டோம். உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க விலை, இங்க விலை, இங்க விலைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தாய்ங்க. அதுல ஒரு 2 ஜாமான்ல பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரிஞ்சே வந்து தெரிஞ்சோ, தெரியாமலோ மிகப்பெரிய அளவுல ஸ்கேம் பண்றாங்க. ஒரு ரூ. 50க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க நீங்க அப்படின்னா, அங்க நீங்க பில்லிங்க்கு போம்போது, அந்த அட்டைப்பெட்டியில என்னாவ இருக்கோ, அதே தான் பில் ஆகுது. நீங்க நெனைக்கிற மாதிரி வந்து அமௌண்ட் அவங்க குறைக்கல. இது எனக்கு நடந்தது முதல் விஷயம். 2வது விஷயம், இப்போ ஒரு 2 பொருள் வாங்குனா, ஒரு பொருள் ஃப்ரீ. அதாவது 2 ஜூஸ் வாங்குனா, ஒரு ஜூஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு. அங்கேயும் போயிட்டு 2 ஜூஸ வாங்கிட்டு, ஒரு ஜூஸ் வந்து வாங்குறோம். 3க்குமே பில்ல போட்டு வச்சிருக்காய்ங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்ப இத நம்ம வாங்குறதுக்கு மெனக்கெட்டு மறுபடியுமாடா பெட்ரோல் போட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விட்ற நிலைமை ஆயிப்போச்சு. அதனால தயவு செய்து மக்களே இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பாருங்க. இந்த கடைக்கார பில்லு போடுற பசங்க அந்த கடைக்கு சம்பாதிச்சு குடுக்குறாங்களா? இல்ல கவனக்குறைவால செய்றாங்களான்னு தெரியல. இத நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. மக்களுடைய பணத்த ஆட்டைய போடுறதுக்கு இந்த அந்த கார்ப்பரேட் வந்து மிகப்பெரிய அளவுல இறங்கியிருக்கு. நமக்கு அண்ணாச்சி கடை தான் பெட்ரு அப்படின்னு சொல்ற மாதிரி. அ நமக்கெல்லாம் இந்த மாசம் ஆனா டிமார்ட்டுக்கு போறோமா, ஏதோ பார்க்குறோமா, அங்கேயுமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. ஒரு சில பொருள்லாம் வந்து சரி இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாரி ஃபுல் பைசா வசூல் சேல்ன்னு கடைய பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில மக்கள் வந்து அந்த பொருள் வந்து இவ்வளோ கம்மியா கிடைக்குதேன்னு வாங்க தான் நெனப்பாங்க. ஏன்னா, நம்ம அதத்தான் நெனப்போம். அப்படி நெனச்சு தான் நாங்க ஏமாந்துட்டோம். தயவுசெய்து நீங்க யாரும் ஏமாந்துராதீங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஏமாந்துருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 4 பேருக்கு உதவியா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து தீபாவளிலாம் வருது. ஆஃபர்ன்ற பேர்ல நம்மள முடக்க பார்ப்பாய்ங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகமா இருந்துக்கங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவு. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.